பொதுவா நம்ம வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த மண்ணு, செடி இதெல்லாம் அதிகமா பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கும். இப்போ சென்னை சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் கேப்பே இல்லாத அளவுக்கு, அவங்க வீட்டு வாசல்ல இருக்க மண்ணு கூட அவங்களால பார்க்க முடியாது. ஸோ நான் இப்ப போன இடத்துல வந்து வெறும் செடி, மண்ணு இத தாண்டி இந்த உலகத்துல வீடுங்களே ரொம்ப கம்மி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு இடம். உவரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். போற வழிலாம் பார்த்தீங்கன்னா, மண்ணு வந்து செம்மண் கலர்ல இருந்துச்சு. ஆக்சுவலி நார்மல் மண்ண பார்க்குறதே கஷ்டம் பாஸ். எப்படி செம்மண்ணு பார்க்குறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ செம்மண் பார்க்கும்போது அது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. ஸோ இந்த மண்ணெல்லாம் நான் பார்த்தது நிஜமாவே இல்லைங்க. அதனால தான் இது அதிசயம்னு சொல்றேன். ஸோ நீங்க வந்து கேஷுவலா பார்க்குற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப ரேரா பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அத ரசிச்சுக்கிட்டே போற வழியில ஊரில இருக்கிற சிவன் கோயில் வந்துட்டோம். இங்க வந்துட்டு இதுவுமே கடல் பக்கத்திலே இருக்கிற கோயில் தான். ஸோ கடல்ல போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போலான்னு பார்த்தோம். ஸோ நாங்க வந்த டைம் ரொம்ப ஓவரான டைம். ஸோ நட சாத்திட்டாங்க. உள்ள கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணவே இல்ல. ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமுக்குள்ள போய் பீச்சில போய் இன்னொரு வாட்டி விளையாண்டுட்டு, அன்னதானம் கொஞ்சம் போட்டாங்க. சரி ஓகே வந்ததுக்கு கோயில் சாப்பாடாவது கிடச்சிது. அப்படிங்கிற நிம்மதியோட அத சாப்பிட்டுட்டு, ரிலாக்ஸ் ஆயிட்டு, நட தொறந்ததும் போய் சாமிய பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த இதுல பீச்சில பார்த்தீங்கன்னா, அழகா இருந்துச்சு. ஒரு மாரி திண்டு மாரி இந்த பீச்சுக்கு நடுவுல கல் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லேயர் லேயரா கட்டி வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு இடைவெளி மாதிரி. கொஞ்சம் பேர் இங்க விளையாடுங்க, கொஞ்சம் பேர் அந்த பக்கம் விளையாடுங்க, கொஞ்சம் பேர் அந்த பக்கம் விளையாடுங்க. பிரிச்சு விடுற மாரி ஒரு மாரி அது ஒரு சேஃபா கட்டியிருந்தாங்க. பீச்சில பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பீச் மண்ணிலே நெறைய இந்த மாரி ரிலாக்ஸா உட்கார்றதுக்கு மணிமண்டபம் மாரி நெறைய கட்டி வச்சிருந்தாங்க. வெயிலுக்கு உட்காந்துக்கிற மாதிரி. ஸோ இந்த மாரி நெறையா ஓவரால் என்ஜாய் பண்ணுறதுக்கும் பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, நெறைய கடைகள் இருந்துச்சு. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய கோயில் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் இதுக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. முழுசா ஒரு மாங்காய் கொடுத்தீங்கன்னா ரூ. 20 அப்படின்னாங்க. பரவாயில்லையே துண்டு துண்டா போட்டு 5 பீஸு ரூ. 20 விற்பாங்க எல்லா கோயில்லையுமே. இது முழு மாங்காவா கொய்யாப்பழமா இருந்தாலும் சரி, மாங்காவா இருந்தாலும் சரி, முழுசா கொடுத்தீங்கன்னா வெட்டி மிளகா பொடி போட்டு கொடுத்துருவாங்க. ரூ. 20 தான். இது நல்லாயிருக்கு டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு, அத வாங்கி சாப்பிட்டுட்டு, அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு, ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நிம்மதியா போய் சாமி கும்பிட்டு வந்தோம். ஒரு நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வந்து அரக்க பறக்க சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்கடா சாப்பாடு போடுவாங்க, எங்கடா ரிலாக்ஸ் ஆகலாம், எங்கடா விளையாடலாம்னு யோசிக்கிறது இல்லாம, எல்லா என்ஜாய்மெண்ட்டும் முடிச்சுட்டு, ரிலாக்ஸா போய் நான் சாமிய பார்த்தேன் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸா இருந்துச்சு அந்த சாமி பார்க்கறதுக்கு. பார்க்கவும் ரொம்ப சாந்தமா, மனசு ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா, போட் மேலேயே ஒரு சர்ச் மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த இடமும் பார்க்க வியூ. போட்டு கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது, அதிசய மாதா கோயில் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எப்போவுமே நான் ஒரே வார்த்தைய தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால சமாளிச்சு ஓவர் கம் பண்ணி வெளிய வர முடியும். இந்த நம்பிக்கையோட மட்டும் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணுங்க. தோல்வி கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ட்ரிப்பில என்னால முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க் யூ. இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.